உன்னை நீயே எந்த இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் பண்ண போற அப்படிங்கிறத முடிவு பண்ணு. அது யாரையும் பார்த்து முடிவு பண்ணாத. உனக்குன்னு உன் ஆழ் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷிக்கும். அந்த சந்தோஷிக்கிற விஷயத்தை கண்டுபிடி. அது சத்தியமா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் முடிச்ச உடனே கூட நீ வந்து சோகமாயிடுற. நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சிருக்கியா? நாளையிலேருந்து அப்படி வச்சிருப்பியே. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்கே அது இல்லாமல் போகுது. எப்படி அது பொங்கல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேங்குது. உடனே நான் தான் இதை செய்யணும்னு முடிவு செய்கிறேன், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேனே. நான் இன்னைக்கு உனக்கு அந்த திரையை விலக்கி விடுகிறேன். ஒரு குதிரை நீ உன்னை தண்ணி ஓடையின் பக்கம் கூட்டிகிட்டு போய் நிறுத்த தான் முடியும். தண்ணி குடிக்க வேண்டியது நீ, உனக்காக நான் குடிக்க முடியாது. உன் தாகம் தீராது. உன்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை விளக்குறேன் பார். 3 நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க், யார் அவர்? டெஸ்லா ஓனர். அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நான் 3 நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன். எவ்வளோ தாண்டா நீ வச்சிருக்கிறேன்? 56 கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சிருக்கான். அலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மிரண்டு போனங்க அந்த கேள்வியை பார்த்து. நான் அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல, தெரியும்ப்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனா இருக்கிறன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன். கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இப்போ உதாரணத்துக்கு 500 மார்க்கா உனக்கு? 10th 500 மார்க்கா? ஆமான்னு சொல்ல. 500 தானே? 500 மார்க்கில் 496 வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ முடிவு பண்ணியிருக்க, சரியா? நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஓகே. அலன் மாஸ்க் கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி பாரு, நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன? ஆலன் மாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார், அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது என்னது சார்? ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி. படிக்கணும்னு உட்கார்ற மேடம், படிக்க முடியல மேடம். சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்ற மேடம், ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம். கேட்குறீங்களா? 10 நிமிஷம் படிக்க முடியல, 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது. இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க அலன் மாஸ்க் கிட்ட. நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட, உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது, அதை எப்படி நீ வந்து மீட் அவுட் பண்ணுறன்னு கேட்குறாங்க அலன் மாஸ்க் கிட்ட. அலன் மாஸ்க் அந்த பதில் சார், அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், உங்களுக்கு புரியுது, நான் கேட்குறது வேணால் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அந்த அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்னு கேட்டார் அவர். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே, அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க. நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடையிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியலைன்னு எவன் சொல்கிறானோ அவன் ஆலன் மாஸ்க் மாதிரி உயர்றான். இது நிறைய பேருக்கு புரியல, சரியா புரிகிற மாதிரி சொல்ல. எங்கள் மா ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், ரொம்ப ஜோக்காக பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஜோக்கை சொன்னார். என் வாழ்க்கையில் அதை மோட்டிவேஷனுக்கு நான் அவருடைய பர்மிஷனோட பயன்படுத்துறது. அவர் சொன்னது, அந்த ஜோக்கு ஒரு 3 பேர் இருந்தானா, அந்த 3 பேரில் 3 பேரை சேர்ந்து சாப்பிடுவானுங்களாம். அப்படி சாப்பிடும்போது ஒருத்தன் இட்லி கொண்டு வரானா 10 வருஷமாக,
ஒருத்தன் தயிர் சாதம் கொண்டு வரானா, ஒருத்தன் சப்பாத்தி கொண்டு வரானா. 3 பயலுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க, டேய் பொண்டாட்டிங்கிட்ட சொல்லுவோண்டா, என்னடா இது ஒரே இட்லியாகவும் தயிர் சாதமாகவும் சப்பாத்தியாகவும் இருக்குது, சரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருவோம்டா, நாளையிலேருந்து 10 நாள் டைம், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மாறலைன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்டான்னு. ஒருத்தன் சொன்னார் நான் 8வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு, ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு ஸ்லிப் எழுதி போட்டானுங்க. 10 நாள் ஆச்சுங்க. வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் சாப்பாடை சேஞ்ச் பண்ணலையாம். 10வது நாள் திறந்து பார்க்குற ஒருத்தர் இட்லி நேராக 10வது மாடியில் போய் விழுந்துட்டான், மானஸ்தன். அடுத்தவன் திறந்து பார்த்துருக்கிறான், அதே தயிர் சாதம். 8வது மாடியிலேருந்து போய் அவனை விழுந்துட்டான், அவனை வைராக்கியக்காரன். இந்த சப்பாத்தி திறந்து பார்த்தானா ஒருத்தன், சரி இவங்க 2 பேருமே சொன்னபடி செஞ்சுட்டாங்க, நாம் செய்யலைன்னா அது சரி வராதுன்னு அவனும் போய் குதிச்சிட்டான். 3 பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானுங்க. அழூரா இட்லி, ஐயோயோ எனக்கு இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாற்றி கொடுத்துருப்பேனே. அந்த தயிர் சாதமாக அழுவுது. இந்த சப்பாத்திக்காரனை பொண்டாட்டி மட்டும் டெட் பாடியை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குதான், அழுவே இல்லை. அது இந்த நர்ஸ் வந்து கேட்குதான், எல்லாரும் அழுகுறாங்க நீ அழுவலியான்னு. இல்லை, மற்றவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப் தான் கட்டுவாங்க, இந்த ஆள் டிஃபன் பாக்ஸை 10 நாளாக இந்த ஆள் தானே கட்டுறான், இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுறான், இவன் ஏன் உழுந்தான்னு. உன் இலக்க நீ தானே மாற்றணும், உன் வேலையை நீ தானே செய்யணும். இன்னைக்கு சொல்கிறேன் குழந்தைகளை, நீங்கள் போய் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. The only person under the sky will help you is you. இவர் இவ்வளோ சொன்னார்ல, அது எது உன்னுடையதுன்னு தேடி போக வேண்டியது உன் கடமை. எங்கள் கடமை, நாங்கள் இங்கே இருந்து வரிசையாக உனக்கான வழியை காட்டிவிட்டோம். அதில் எந்த வழி உன் வழி என்று நீதான் தேடி போக வேண்டும். உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ல, ஐ எம் அ சிலபஸ். ஐயோ இந்த குழந்தைங்களுடைய பேச்சு இந்த கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொன்னல, 4 மாதம் ஆச்சு சார். இந்த 4 மாதம் ஏன் ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் ஒரு பிடி டீச்சராக தான் என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன். பென்சில், இந்த பென்சில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கு. எனக்கு தெரியாது மற்றவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் என்று. அவர்களெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். என் பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிடி டீச்சராக இருக்கும்பொழுது எனக்கு கிரவுண்டில் தான் உட்காரத்துக்கு தான் சீட் கிடைக்கும். எனக்கு வெயில் ஆகாது. நான் டிசிப்ளின் டியூட்டின்னு சொல்லிட்டு ரூம்ஸை ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு கிளாஸில் ஃப்ரீயாக இருந்தது ஒரு கிளாஸ் ரூம். அப்போ எனக்கு வயசு 22. உள்ளே போயிட்டு, அப்போ எம்ஏ பிஎட் நான் உள்ளே போய் ஒரு கிளாஸை பார்த்தா ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்தது. உள்ளே போயிட்டேன். அப்போ பிடி டீச்சர் வேலை, 800 ரூபாய் சம்பளம். உள்ளே போயிட்டேன். பேப்பரை எடுத்து பார்க்குறேன், என்னப்பா கிளாஸ்ன்னு. இல்லை திருக்குறள் மேடம். நான் திருக்குறளா? தமிழ்னா உயிர் எனக்கு. நான் நடத்துட்டுமான்னு கேட்டால் சிரிச்சானுங்க பசங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரம் 5வது குறள் ஆரம்பிக்கிறேன். டீச்சர் வந்துட்டாங்க. உள்ளே வந்த டீச்சர் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், ஒரு பிடி டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்க வர்றீங்க, நீங்கள் உள்ளே எப்படி நுழைஞ்சிங்க, எப்படி புக்கை கையில் எடுத்தீங்க, வெளில போங்க. நாங்கள் பாருங்களேன், நான் வரத்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்கல்ல. 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாலேயே இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் மேடம்னு காத்திருக்கிறாங்கல்ல. என் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய காலம் இல்லை. என்னை வெளியில் போக சொன்ன காலத்தை நான் அமிலமாக குடித்தேனா, இந்த அவமானத்தை குடித்தேனா. வறுமை கூட அவமானம் இல்லை சார், புறக்கணித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகளை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்கிற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால் சொல்கிற, ஜெயிச்சிடு, தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை. 2 வீலருக்கெல்லாம் டிரைவர் வைக்க முடியாது. குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்கள் தான் ஓட்டணும், பின்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது.
லைஃப் அப்படி தான். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் செலுத்தணும். வெளியில் வந்தேன், 3 மாதம் தான் வேலை செஞ்சேன், சம்பளம் எடுத்துகிட்டு போய் பிஹெச்டிக்கு ஊதியம் கட்ட, இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடைக்கல. 2100 ரூபா போய் கட்டுறேன், பிஹெச்டி சப்மிட் பண்ணுறேன். 5 வருஷம் ஆச்சு. ஒரு காலேஜில் எனக்கு இன்டர்வியூ வருது. இப்படி வந்து உட்காந்துருக்கேன் பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னால் இன்டர்வியூக்கு. என் பக்கத்தில் ஒருத்தங்க அறக்க பறக்க வந்து உட்காடுறாங்க அதே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. யாருன்னா என்னை வெளியில் போக சொன்ன அந்த டீச்சர். 2 பேரும் ஒரே இன்டர்வியூக்கு உட்காடுறோம். கடவுள் இருக்கார்ல, உண்மையாக சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு விளையாட்டுக்காரர் வேறு கிடையாதுங்க. நம்ம விதி தாங்க அவர் விளையாட்டு பொருள். சூப்பராக விளையாடுவார். ஆனால் நீ எப்படி தெரியுமா கடவுளை டீல் பண்ணணும்? எங்கள் அப்பா சொல்வார், அவர் நமக்குன்னு ஒரு விதி எழுதுவார். ஆனால் நாம் எப்படி வளரணும்னா, அப்பா சொன்ன அந்த வார்த்தை அப்படியே சொல்கிறேன், खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रज़ा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவன் விதியை எழுதுகின்றவன். அவனுக்கு முன்னால் நாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழணும்னா, நம் விதியை எழுதக்கூடிய இறைவன் கூட நம்ம கிட்ட வந்து கேட்கணுமா, சொல் பக்தனே உன் விதியை பிறகு நான் இப்பொழுது எப்படி எழுத. நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாங்க. அவன் அப்படி வளரணும்னு சொல்வார் அப்பா. நான் ரொம்ப உறுதியாக அந்த பிஹெச்டியை கொடுத்துட்டு உட்காரேன். அந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காருது. 2 பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். கடவுள் விளையாட்டு சும்மா இல்லை, 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம். ஆனால் நான் எங்கே கடவுளுக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா? என்னை வெளியில் போன்னு சொன்ன டீச்சரும் நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சரிநிகர் சமமாக சேர் போட்டுட்டு கிளாஸ் நடத்துறதுக்காக உட்காந்தோம். இறைவன் அந்த சீட் கொடுத்தான். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பிஹெச்டி கொடுத்துருந்தேன், அவங்க பிஹெச்டி முடிக்கலை, சப்மிட்டே பண்ணல, அவங்க ரெஜிஸ்டரே பண்ணல. அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் அவங்களுக்கு நான் சீனியராக இருந்தேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் சீனியராக இருந்து ஒர்க் பண்ணுறதுனா என்னன்னு சீனியராக இருக்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு முன்னால் நின்றுட்டுருக்கிறது டீச்சர் இல்லை. எனக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. நான் டீச்சர் இல்லை. நான் டீச்சராக இருந்து 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு நிறுவனத்தின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தின் இயக்குனர், டைரக்டர் அண்ட் துணைத் தலைவர், வைஸ் சேர்மன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் செய்யக்கூடாது குழந்தைகளை, அதனோட நீங்கள் அட்டாச்சாக இருங்க. அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும். எந்த துறை உனக்கு மிகவும் பிடிக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள். பணம், வேலை, மற்றதெல்லாம் 2வது பட்சம். அதை நல்லா படி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் நல்லா ஆழங்கால் படு. அதற்குள்ளாக நீ போகணும்னா 10th இந்த 5 சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணணும். 11th ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். 12th கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் இந்த 10th and 12th and 11th படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள்லாம் யார் தெரியுமா? துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கப்பல். இப்போ உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வலிக்கொந்தான், வலிக்க வலிக்க கட்டுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்? கட்டப்படு என்கிறேன். நான் கட்டப்படு, வலிக்க வலிக்க கட்டப்படு. ஏன் தெரியுமா? நீ கட்டப்பட்டு நடுக்கடலுக்கு போகின்ற பொழுது அங்கே சூறாவளியும் புயலும் நடுக்கடலில் நீ சந்திக்க வேண்டி வரும். அப்பொழுது துறைமுகத்தில் உனக்கு உதவி செய்த யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நீ தான் கடந்து அக்கறைக்கு போயாகணும். அதற்கு உன்னை தயார் செய்து கொள்வதற்காக இந்த துறைமுகத்தில் இப்பொழுது கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. கட்டப்படு என்கிறேன் நான். எவ்வளவு உறுதியாக கட்டப்படுகிறாயோ கட்டப்பட்டுக்கொள். நீ வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ தனியாக போய் தான் சந்திப்ப அந்த வாழ்க்கையை. எக்ஸாமினேஷனை எப்படி தனியாக சந்திக்கிறியோ அப்படி தான் சந்திப்பேன்.